ஓகே, வெல்கம் டு கிராஃபிக் டிசைனிங் டே 12. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஃபிக்மாவில் நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னென்னன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய ஃபிக்மா பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபிக்மா பேஜ் ஓப்பன் பண்ணிங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி வந்து ஆப்பிள் ஐஃபோன் 13 அண்ட் 14ன்ற ஃப்ரேம் 1 வந்து நான் இங்கே செலக்ட் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு வந்து ஏன் இவ்வளோ நீட்டாக இருக்குனாக்க, நான் இதை வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, நான் வந்து மைனஸ் கொடுத்துட்டு இது இருக்கு இல்லையா ஃப்ரேம். ஸோ இந்த ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் லென்த்தை கீழே வரையும் இழுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கீழே எழுதுக்கிறேன். ஸோ நம்ம டவுன் எடுத்துக்கலாம், இல்லை அப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஒரே ஒரு ஃப்ரேம் மட்டும்தான் இங்கே வச்சுக்கிறேன். ஸோ இப்போ என்னுடைய ஃப்ரேமில் வந்து நிறைய இமேஜஸ் நிறைய ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது என்ன பண்ண போகிறேன், நான் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் மட்டும் பண்ண போகிறேன். ஓகேங்களா? அந்த மிஸ்டேக் எப்படி சரி செய்யறதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். பட் உங்களுக்கு அந்த மிஸ்டேக் வந்தால் நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்கன்றதை நீங்களும் பார்த்துக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறேன், இங்கே பாருங்கள். நான் இதை ஜூம் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் கொடுத்து ஜூம் பண்ணிவிட்டு ஷோ இங்கே நியூ அரைவல்னு ஒரு இமேஜ் இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கிறேன். எனக்கு கிளிக் பண்ணதும் ஓகே, கண்ட்ரோல் இசட். ஓகே, ஸோ எனக்கு ஐஃபோன் 13 உள்ள வந்து எனக்கு என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ எனக்கு ஐஃபோன் 13 உள்ள நான் கொடுத்தது எல்லாமே இருக்குது. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், நான் ஓகே இது இங்கேயே இருக்கட்டும். நான் அது என்னன்றத சொல்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், இப்போ நான் வந்து என்னோட டெஸ்க்டாப்பில் என்னுடைய ஃப்ரேம் 1ல் வந்து பார்த்தீங்கன்னாக்க இதுதான் ஃப்ரேம் 1. ஸோ ஃப்ரேம் 1ல் நான் எல்லா இமேஜஸ் கொடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நான் இங்கே ப்ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா. ஸோ நீங்கள் வந்து ப்ரெசன்ட் கொடுக்காதீங்க, ப்ரிவ்யூ இருக்குல்ல, ப்ரிவ்யூ கிளிக் பண்ணுங்கள். ப்ரிவ்யூ கிளிக் பண்ணதும் உங்களுடைய ப்ரிவ்யூ வரும். ஸோ எனக்கு ஐஃபோன் மாதிரி வரதுக்கு காரணம், நான் வந்து ஐஃபோன் என்ற ஃப்ரேம் செலக்ட் பண்ணதால எனக்கு ஒரு ஐஃபோன் மொபைல் மாடல் மாதிரி எனக்கு இங்கே ஷோ ஆகுது. ஓகேங்களா? ஸோ இது ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணுவோம், எனக்கு லோடிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இன்டர்நெட் அண்ட் பிசி பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருந்ததுனாக்க உங்களுக்கு சீக்கிரமாகவே லோட் ஆகிடும். ஸோ எனக்கு இங்கே லோட் ஆகிட்டு இருக்கு. ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணுவோம். ஓகே, லோட் ஆகுது, பட் அதே சமயம் ஹேங்கும் ஆகுது. ஓகே, சரி. ஸோ இது வந்துடுச்சுனாக்க நம்ம அது என்ன மிஸ்டேக் எப்படி நம்ம சரி செய்யுதுன்றதை பார்த்துடலாம். பட் இது லோட் ஆகிட்டே இருக்கு எனக்கு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னாக்க எனக்கு என்னுடைய ப்ரிவ்யூ வந்து வந்துடுச்சு. ஸோ நம்ம பண்ண டிசைன் வந்து மொபைல் வியூவாக இங்கே நம்ம ஷோ ஆகுது. பட் இது ஏன் நமக்கு எதுவுமே வரனாக்க லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ எனக்கு லோட் ஆனதும் நான் ஃப்ரேமில் வந்து பண்ணது எல்லாமே எனக்கு வந்துடுச்சு. அண்டு மொபைல் வந்து கீழே ஸ்க்ரோல் ஆகுதான் பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நான் லென்த்து இழுத்தேன் இல்லையா. ஸோ அந்த லென்த்து வந்து எனக்கு கீழே ஸ்க்ரோல் ஆகுது. பட் நம்ம வந்து என்ன சொன்னேன், இந்த நியூ அரேவால் இருக்கு இல்லையா, இந்த இமேஜ் வந்து இப்போ வந்து எனக்கு இங்கே ஷோ ஆகலை. ஓகேங்களா? எனக்கு ஏன் இந்த இமேஜ் இங்கே வரல அப்படின்றதுக்கு ரீசன் வந்து சொல்கிறேன். நான் வந்து ஐஃபோன் 13 அண்டு 14 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஃப்ரேமோட தான் இது எல்லாத்தையுமே இந்த ஐக்கான்ஸ் எல்லாம் கொடுத்துரு எனக்கு இதில் ஷோ ஆகுது. பட் இந்த நியூ அரைவல் என்ற இந்த பேனர் ஃப்ரேம் வந்து இந்த பேனர் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்க எனக்கு ஐஃபோன் ஃப்ரேம் 1 தாண்டி மேலே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் எனக்கு வரல. ஆனால் நம்ம பண்ண டிசைன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரேம் 1 தான் இருக்குது. ஆனால் ப்ரிவியூவில் இது உள்ளே வரல. அதுக்கு ரீசன் இங்கே பாருங்கள், ஐஃபோன் 13 அண்ட் 14 நம்ம மேலேயோ இல்லைன்னா வந்து நம்ம அதர் ஃப்ரேம்லேயோ வந்து கொடுத்துருந்தோம்னாக்கா, அதர் ஃப்ரேம்னா ஒன்றும் இல்லை, இப்போ இருக்கு இல்லையா. ஸோ இதே ஃப்ரேம் வந்து என்ன பண்ண போகிறேன், கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு கண்ட்ரோல் வி கொடுக்குறேன். ஸோ இது அப்படியே மூவ் பண்ணி இங்கே வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ மூவ் பண்ணிடுறேன். இந்த சர்ச் பார் வந்து எனக்கு நான் வந்துடுச்சு. ஸோ கண்ட்ரோல் இசட் கொடுத்ததும் எனக்கு பழைய எப்படியோ வந்துடும். ஓகே, எனக்கு அங்கே வந்துடுச்சு. ஓகேங்களா? நம்ம என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணாக்க கண்ட்ரோல் இசட் கொடுங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஃப்ரேம்
2 வரையும் இருக்கு ஓகேங்களா. நல்லா பாருங்க மேலே எப்படி ஃப்ரேம் 1 2ன்றத நம்ம கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னாக்க நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஐஃபோன் 14 அண்ட் 13ன்றது ஃப்ரேம் 1. இது வந்து பார்த்தீங்கன்னாக்க ஸோ அதே மாடல் மொபைலில் ஃப்ரேம் 2 ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி நமக்கு ஃப்ரேம் மாடலே வந்து இது ஷோ பண்ணி காமிக்கும் இந்த நம்மளுடைய ஃபிக்மா பேஜ். இப்போ நான் வந்து இங்க 2 பேஜஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த பேஜஸ்ல இருக்கிற இந்த இமேஜை நான் வந்து எனக்கு ஃப்ரேம் 1ல தான் வேணுன்றத தாண்டி நான் ஃப்ரேம் 2ல கொடுத்துட்டு நம்ம ப்ரிவியூ கொடுக்கும்போது நம்ம ஃப்ரேம் 1ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஷோ ஆகாது ஓகேங்களா. ஸோ நம்ம எதை கொடுக்குறோமோ அதுக்குள்ள தான் நம்ம கரெக்டாக கொடுக்கணும். இப்போ இங்க பாருங்க, இங்க லேயர்ஸ் இருக்குல்ல, இங்க லேயர்ஸ்ல அப் பண்ணிக்கிட்டு வரேன். அஹ் இந்த இமேஜ் எங்க இருக்குன்னு பாக்குறேன். இந்த இமேஜ் கிளிக் பண்றேன். இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்க இருக்கு. ஸோ ஐஃபோன் 13 அண்ட் 14 ஃப்ரேம் 2 இருக்கு இல்லையா, ஃப்ரேம் 2 இங்க இருக்கு. நமக்கு ஃப்ரேம் 1 எங்க இருக்குன்னு பார்ப்போமா. ஃப்ரேம் 1 வரேன். ஃப்ரேம் 1 வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ரேம் 1 வந்து எனக்கு கீழே இருக்கு. ஸோ ஃப்ரேம் 1 கீழே இருக்கு, ஃப்ரேம் 2 இதுக்கு மேலே இருக்கு ஓகேங்களா. நான் எங்க வேணும்னு நினைக்கிறேன், ஃப்ரேம் 1ல வேணும்னு நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ண போறேன், இது இருக்கு இல்லையா, ஸோ இங்க இருக்கு இல்லையா இந்த இமேஜ், இது வந்து நான் கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே போக போறேன். கீழே அப்படியே மூவ் பண்ணிக்கிட்டே போக போறேன். ஸோ இன்னும் மூவ் பண்றேன், நமக்கு அதுக்கேற்ற மாதிரி ஷோ ஆகும் ஓகேங்களா. ஸோ அப்படியே இன்னும் கொஞ்சம் வாங்க. ஸோ அது இன்னும் கொஞ்சம் மூவ் பண்றேன். ஸோ நீங்கள் இப்படி பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது, டைரெக்டாக நீங்கள் காப்பி பேஸ்ட்டே பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு அது எப்படி நமக்கு ஒர்க் ஆகுதுன்ற மெத்தட் கோர்ஸ் தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் இது உள்ள எடுத்து வந்து காமிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ ஓகே, நம்ம வேறு ஃப்ரேமை கிளிக் பண்ணிட்டோம். ஒரே நிமிஷம், கண்ட்ரோல் இசட் நான் மிஸ்டேக் பண்ணாக்க எனக்கு அது எங்கே இருக்குன்றது காமிச்சிடும் ஓகேங்களா. கண்ட்ரோல் இசட் ஓகே, இங்கே தானே இருக்குது. எனக்கு இது என்ன பண்ண போகிறேன், நான் இப்படியே பண்ணிக்கிறேன். டைரெக்டாக அதை என்ன பண்ண போகிறேன், காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு ஃப்ரேம் 1 எங்கே இருக்குது, ஃப்ரேம் 1 இங்கே இருக்கா, ஃப்ரேம் 1 உள்ள வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இது ஃப்ரேம் 1, ஒரு நிமிஷம், ஃப்ரேம் 1 டிலீட் ஆகிட்டு இருக்கு ஓகேங்களா. ஸோ நம்ம ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாக்க இந்த மாதிரி தான் நம்ம வந்துடும். சரி ஓகே, நான் இப்போ தற்சமயத்துக்கு இந்த ஃப்ரேம் 2 வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். இல்லை நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன் ஓகேங்களா. டிலீட். இந்த ஃப்ரேம் 1 இருக்குல்ல, இப்போ ஃப்ரேம் 1 உள்ள தானே நம்ம அந்த இமேஜ் இப்போ எடுத்து போயிட்டு இம்போர்ட் பண்ண போகிறோம். ஓகே, எனக்கு இப்போ இதோ இருக்குது இந்த இமேஜ். இந்த இமேஜை அப்படியே டைரெக்டாக ஃப்ரேம் 1 உள்ள கொண்டாடுறேன். எனக்கு இப்போ ப்ரிவியூவில் பாருங்கள் வந்துருச்சா. காரணம் வந்து நம்ம ஏன் இந்த இமேஜ் இது உள்ள ஷோ ஆகலை அப்படின்றதுக்கு ரீசன் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் வந்து ஃப்ரேமை தாண்டி மேலேயோ இல்லைனாக்கா அதை தாண்டி கீழேவோ கொடுத்துருந்தாக்க நம்ம ஃப்ரேம் 1க்கு எது வேணுமோ நம்ம அதை அந்த ஃப்ரேம் 1 செக்ஷன் உள்ள தான் நம்ம கொடுக்கணும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் அதை வந்து டிசைன் பண்ணும்போது நீங்கள் ப்ரிப்பேராக பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் பண்ணுற நம்ம மெயின் மிஸ்டேக்காகவே இருக்கும், ப்ரிவியூவில் வந்து ஷோ ஆகாது ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து எதனா வந்து நம்ம ஜஸ்ட் உனக்கு இந்த இமேஜ் வந்து நம்ம சைடில் போயிடுச்சு அப்படின்னாக்க நீங்கள் என்ன பண்ணும்போது கண்ட்ரோல் இசட் கொடுத்ததும் நமக்கு திரும்பி பழையபடியாக வந்துடும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் கண்ட்ரோல் இசட் கொடுக்க பார்த்துங்க. அதேமாரி உங்களுக்கு ஐகான்ஸ்லாம் எப்படி இருக்கிறது, கலர்ஸ் அண்ட் இதோடைய பேடிங் அண்ட் ரேடியோஸ் எப்படி நம்ம ரேடியோஸ் எப்படி நம்ம வரைகிறது எல்லாமே வந்து நம்ம பார்த்துருப்போம் ஓகே. ஸோ நம்ம இது வரையுமே அண்டர்ஸ்ட் ஆகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டாக வந்து நம்ம வேறு என்னென்ன மிஸ்டேக் பண்ண போகிறோன்றத பார்க்கலாம். நான் இப்போ கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்துக்கிறேன், ஒரு 1 மினிட் இருங்க. அண்ட் இன்னொரு சின்ன டிக் மட்டும் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒவ்வொரு தடவையும் இங்கே போயிட்டு டேரெக்டாக போயிட்டு காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிட்டு அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் சி அப்படின்றத கொடுத்துட்டு திரும்பி கண்ட்ரோல் வி கொடுத்தீங்கன்னாக்க உங்களுக்கு டூப்ளிகேட்டாக ரெண்டாவதாகவும் நமக்கு ஷோ ஆகும் ஓகேங்களா. ஸோ இந்த டெக்னிக்கும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க, உங்களுக்கு டிசைன் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அடுத்த மிஸ்டேக் என்னன்றதை நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா. இப்போ எனக்கு இந்த இமேஜ் இருக்கு இல்லையா, இந்த இமேஜ் வந்து நான் இதை டோட்டலாக டெலிட் பண்ணணும் அப்படின்னாக்க என்ன நம்ம பண்ண போகிறீங்க, அங்கே போயிட்டு எடிட் ஆப்ஷனில் போயிட்டு டிலேட்னு இருக்கும் ஓகேவா. ஒரு நிமிஷம்,
டிலேட் இருக்கும், டிலே கொடுத்ததும் எனக்கு டிலேட் ஆகிடும். ஓகேவா? ஸோ எனக்கு இது டிலேட் ஆகிடுச்சு, திரும்பி இது எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணுறதுனாக்க ஆல்ரெடி கூட சொல்லியிருப்போம் இல்லையா, கண்ட்ரோல் இசட் அது கொடுத்ததுன்னு எனக்கு வந்துடும். அப்படி இல்லை எனக்கு இது உள்ளே இருக்கிற ப்ரைஸ் மட்டும் எனக்கு வரணும்னாக்கா நீங்கள் அதேமாரி கொடுக்கலாம். பட் நீங்கள் அதேமாதிரி உங்கள் கீபோர்டில் டிலேட்ன்ற ஒரு பட்டன் இருக்கும், ஓகேங்க, அது கொடுத்ததும் உங்களுக்கு இது டிலேட் ஆகிடும். திரும்பி என்னாக்க கண்ட்ரோல் இசட் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்புறமேட்டு வந்து உங்களுக்கு அசட்ஸா இது இல்லை. இங்கே என்ன பண்ண போறீங்க, நியூவாக வந்து ஒரு ஃபைல் மட்டும் ஓப்பன் பண்ணிங்க. உங்களுக்கு வந்து சில டெம்ப்ளேட்ஸ் இதெல்லாம் தேவைப்பட்டதுன்னா என்ன பண்ண போறீங்க, ஃபிக்மா டெம்ப்ளேட் அப்படின்றத நீங்கள் கொடுத்ததும் உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட டெம்ப்ளேட்ஸ் வந்து வரும். இந்த பாருங்க, டெம்பிள் விசிட்டிங், உங்களுக்கு என்ன டெம்ப்ளேட் வேணுன்றது நீங்கள் சர்ச் பண்ணலாம். ஃபிக்மா ஃபுட் டெம்ப்ளேட் அப்படின்றத கொடுக்குறேன். ஓகேங்களா? எனக்கு ஃபிக்மா சம்மந்தப்பட்ட ஃபுட் டெம்ப்ளேட் இங்கே ஷோ ஆகும். இருங்க, லோடிங் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஃபுட் வெப்சைட் யூஐ இங்கே இருக்குது, இதை கொடுத்துருவோம். ஓகேங்களா? இருங்க. ஸோ எனக்கு ஃபிக்மா பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதும் இங்கே பாருங்கள், எனக்கு ஏகப்பட்ட டெம்பிள்ஸ் வந்து ஷோ ஆகுது. பார்த்தீங்களா? எனக்கு டிசைன்ஸ் நிறையவே வருது. நமக்கு இந்த மாதிரியான என்ன ஸ்ட்ரக்சர் மாடல், இந்த மாதிரியான ஃபுட் பேஜ் எவ்வளோ நம்ம எடுத்துக்கணுனாக்க நம்ம வந்து இதில் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம அட்வான்ஸாக வந்து யூஐஎக்ஸில் பண்ணும்போது ஸோ இந்த மாதிரியான டிசைன்ஸ் தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி எடுத்து ஸோ ஷேடை கொடுத்து இந்த மாதிரி எப்படி ஒரு பிளாக் இந்த மாதிரிலாம் வந்து நம்ம பண்ணுற மாதிரி நம்ம ஆல்ரெடி வந்து கேன்வாவில் நான் கூட வெப்சைட்லாம் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அதில் கூட நம்ம இந்த மாதிரியான அட்வான்ஸான டெம்ப்ளேட்ஸ், அட்வான்ஸான டிசைன்ஸ்லாம் நம்ம கிரியேட் பண்ணி நம்ம டேரெக்டாக நம்ம ஒரு நான் கூட வெப்சைட்டாகவும் நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்லை, கீழே நமக்கு ஏகப்பட்ட இப்போ இது இருக்கும். இங்கே பாருங்கள். ஸோ இந்த ஷூடைய இது கிளிக் பண்ணுறேன். இது ரிவ்யூ கொடுப்போம். இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு அட்வான்ஸ்டு டிசைன் இதுவும். ஸோ நம்ம இந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ண பொறுத்து வந்துட்டு யூஎக்ஸில் இந்த மாதிரியான அட்வான்ஸ் டிசைன்ஸ் தான் நம்ம பண்ணணும். இப்போ இது வெளியே வந்துடுறேன். ஸோ இது ஒரு பேஜ் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ பேக். ஓகே, ஸோ உங்களுக்கு தேவையான டெம்ப்ளேட்ஸாக வேணுனாக்க இதிலிருந்து நீங்கள் டைரெக்டாக டெம்ப்ளேட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதேமாரி நம்ம அட்வான்ஸாக போகும்போது இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா டெம்ப்ளேட்லாம், அதெல்லாம் வந்து நம்ம தான் ஓனாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஏ டு இசட் எப்படி நம்மளே பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 203 ப்ராஜெக்ட் யூஐ எக்ஸ்ட்ரா பண்ணிட்டாடி அடுத்து இது உங்களுக்கு டிசைன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க ரொம்பவே ஈஸியாகவே இருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஸோ அதுக்கு அடுத்தபடியாக நம்ம என்ன இதெல்லாம் முடிச்சிருக்கோம் இந்த ஃப்ரேமில். ஓகே, ஷூ ஆப் தான் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அதேமாதிரி வந்து ப்ரோட்டோடைப்னா என்ன மெத்தடுன்றத சொல்லியிருப்பேன். ஃப்ளெக்ஸ்னா என்னன்றது மெத்தடும் உங்களுக்கு தெரிஞ்சுருந்துருக்கும். ஓகேங்களா? அது இது எதுன்னு கேட்டீங்கன்னா மாடல், நம்ம மொபைல் என்ன மாடல், ரெட்னா ரெட் கொடுத்துருவோம். ஸோ பார்த்தீங்கன்னா சுற்றி அதை சுற்றி மொபைல் சுற்றி ரெட் கலரில் போய் வரும். பர்பிள்னா பர்பிள் கலர் எனக்கு வரும். ஓகேங்களா? அது ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்கள், ப்ரீவியூ அப்படின்றத கொடுத்து தான் நம்ம லோட் ஆகுதுல்ல. ஸோ அது சுற்றி இருக்கிற கலர்ஸ் தான் அது. இது திரும்பி எங்கே பாருங்கள், இது என்ன கலர், இது மிட் நைட் இருக்கு இல்லையா, அந்த கலர் கொடுத்து தான் எனக்கு பிளாக் மாதிரி ஷோ ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அது வந்து நம்ம கலர்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து ஃப்ரேம்ஸோட நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஸோ ஆப்பிள் ஐஃபோன் 14 கொடுக்குறேன். எனக்கு அதேமாரி அந்த ஃப்ரேம் செலெக்ஷன் ஆகுது. ஓகேங்களா? இங்கே ஆப்பிள் வாட்ச் சொல்லிட்டு இங்கே உடனே மாற்றுறேன். இங்கே பாருங்கள், எனக்கு ஆப்பிள் வாட்சுடைய பேஜஸ் இங்கே ஷோ ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஓகே, உங்களுக்கு இது புரியுதா? அதேமாரி வந்து நமக்கு என்ன ஃப்ரேமில் இதை பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே டேரெக்டாக வந்து நம்ம இந்த ஃப்ரேம்லேயே வந்து பார்த்துக்கலாம். நான் ஆப்பிள் வாட்சஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்குது. நம்ம வாட்சுடைய மெத்தடில் வந்து நமக்கு இப்படி தான் இது ஷோ ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இது ஸ்க்ரோல் ஆகுது. பட் உங்களுக்கு இதில் ஒரு டவுட் இருக்கலாம், எனக்கு எல்லாமே ஸ்க்ரோல் ஆகுது ஆனால் இது இடையில இருக்கிறது ஏன் ஸ்க்ரோல் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கனாக்க இது வந்து ஃபிக்ஸடாக இல்லை, அதுதான் மெயின். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த டிசைனில் போகும்போது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ நம்ம ஃப்ரேம்ஸ் எதனா வேணும்னாக்க இந்த மாதிரியான செக்ஷன் கொடுத்து நம்ம ஃப்ரேம்ஸை பண்ணிக்கலாம். ஸோ ப்ரோட்டோடைப்பு போகிறேன். ஸோ இது செலெக்ஷன் பண்ணுறேன். ஸோ நம்ம என்ன ஃப்ரேமில் வச்சுருந்தோம், ஆப்பிள் ஐஃபோன் தானே, ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸ், சரி ஓகே, ஆப்பிள் ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸ். ஓகே, நம்ம இப்போ இந்த ஃப்ரேம்லேயே வச்சு யூஸ் பண்ணிப்போம். நான் என்ன சொன்னேன், இங்கே கீழே ஸ்க்ரோல் ஆகும்போது அது இதுவாக இருந்தது இல்லையா? ஸோ இது காரணம் வந்து இது ஃபிக்ஸடாக இருக்குது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இது சேஞ்சஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள், இது ஃபிக்ஸ்டாக இருக்குல்ல, ஸ்க்ரோல் வித் பேரண்ட் அப்படின்றத சேஞ்சஸ் பண்ணுறேங்க. இப்போ பாருங்கள், எனக்கு அது ஸ்க்ரோல் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ நம்ம ஃபிக்மாவில் இதுவும் ஒரு மிஸ்டேக்காக இருக்கும். ஸோ ஃபிக்ஸ்டாக இருந்தனாக்கா இங்கே இருக்கு இல்லையா கீழே ஒரு பாட்டம், ஸோ அதுதான் ஃபிக்ஸ்டு. ஓகேங்களா, அங்கே அந்த பட்டன் அந்த ஐகான்ஸும் ஸோ அந்த ப்ளூ கலர் இருக்கிற கேட்குற பாட்டமும் வந்து ஃபிக்ஸ்டு, எனக்கு ஃபிக்ஸ்டாகவே இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஃபிக்ஸ்டு மெத்தட் வந்து எப்படின்றத நீங்கள் இங்கே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதேமாரி ஸ்டாப், இப்போ வந்து நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஸோ இது எனக்கு நார்மல் ஸ்க்ரோலிங் மாதிரி தான். இது மாதிரி 3 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது ஃபிக்ஸ்டுனா எனக்கு ஃபிக்ஸ்டாக இருக்கும், ஸ்க்ரோல்னா எனக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணி போகிற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி மெத்தடும் உங்களுக்கு ஃபிக்மாவில் இருக்கலாம். பட் உங்களுக்கு இந்த மாதிரி என்ன அதை மட்டும் ஸ்க்ரோல் ஆகாமல் தண்ணி நின்றதுக்காக அதுக்கு வந்து ஃபிக்ஸ்டில் இருக்குதுன்றதை இங்கே தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து அங்கே போகும். பட் நீங்கள் டிசைன் பண்ணும்போது இங்கே டிசைன்ன்றதை மாற்றிட்டு இந்த இடத்துல வந்து டிசைன் பண்ணுங்கள். ப்ரோட்டோடைப் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் டிசைன் பண்ணீங்க. ஓகேங்களா, ஸோ ப்ரோட்டோடைப்ன்றது ஒயர் ஃப்ரேமிங் தான். பட் நம்ம ஒயர் ஃப்ரேமிங் வந்து இன்னும் நிறைய லேர்ன் பண்ண வேண்டியது இருக்குது. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒயர் ஃப்ரேமிங் எப்படி யூஸ் ஆகுதுன்ற மெத்தட் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, உங்களுக்கு ஒயர் ஃப்ரேமிங் பற்றி இன்னும் ஏகப்பட்ட டாபிக் கிளாஸஸ் தான் வந்து நமக்கு எடுக்க வேண்டியது இருக்குது. பட் உங்களுக்கு வந்து இப்போதைக்கு சின்ன சின்ன எக்ஸ்பென்சிவ் நீங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் பெட்டரான ஒரு போர்ட்ஃபோலியோவை நம்ம பண்ண முடியும். ஸோ அண்டு வந்து உங்களுக்கு ஸோ இதில் வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது மெத்தடும் வந்து உங்களுக்கு சொல்லி தந்திருப்போம். ஸோ ஒன்றும் இல்லை, ஃப்ரேமிங் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னாக்க இங்கே ரைட்டில் வந்து கீழே பாட்டம் வந்தீங்கன்னாக்கா நம்ம எப்போ செலக்ட் பண்ணுறது, எப்படி இது எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இந்த மெத்தடும் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நம்ம இமேஜாகவும் நம்மளோட கிளிக் பண்ணி எடுத்துக்க முடியும். அண்டு இதுலேயே வந்து நமக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு கிரியேட் காம்பனண்ட், இது எல்லாமே வந்து எனக்கு காம்பனண்ட்டாக வந்துடும். இந்த மாதிரி கிளிக் பண்ணாக்க காம்பனண்ட்னாக்கா எனக்கு இது எல்லாமே ஒரே ஒரு கிளிக்லேயே எனக்கு எல்லாமே கிளிக் ஆகணும் அப்படின்ற மெத்தட் மாதிரி. ஓகேவா, ஸோ எங்கே பாருங்கள், இது கிளிக் பண்ணுறேன், எனக்கு உள்ள கருத்து எதுவுமே தனித்தனி கிளிக் ஆகாது. ஏன்னா இது இமேஜ் இது எல்லாமே சேர்த்து எனக்கு எல்லாமே ஒரே காம்பனண்ட்டாக வந்தது. ஓகேங்களா, இப்போ நான் இதை கண்ட்ரோல் இசட் கொடுத்து இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, அண்டு ரெண்டாவது ஸ்ட்ரக்சர் இது வந்து பார்த்தீங்கன்னாக்க நமக்கு வந்து நம்ம கொடுத்த டிசைனில் என்னென்ன இருக்குன்றத நம்ம இந்த மாதிரி ப்ளூ ஃப்ரேம் வச்சு பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்க நான் இப்போ கண்ட்ரோல் இசட் கொடுத்துக்கிறேன். இதேமாரி நீங்கள் ஒவ்வொன்றுத்தையும் வந்து யூஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ எப்படி வந்து ஃபிக்மா ஒர்க் ஆகுது அப்படின்ற மெத்தடும் வந்து உங்களுக்கு ஈஸியாகவே புரிய வந்துடும். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதனால் இப்படி வந்துடும், இன்றைக்கி ஷாப்பிங் ஆப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாக்ஸாக வந்திருக்கு. காரணம் அங்கே என்ன இருந்ததுன்றதை நம்ம பார்க்கல. அதுக்கு காரணம் சொல்கிறேன். இதில் யூனியன் செக்ஷன், சப்டிவிஷன் செக்ஷன், இன்டர்னல் செக்ஷன்ஸ், எக்ஸ்டர்னல் செக்ஷன்ஸ். ஸோ நம்ம சொன்னாக்கா அது உள்ளே வந்து நமக்கு எதனா ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி அது பாக்ஸாக நமக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ எது கிளிக் பண்ணுறேன், ஸோ எனக்கு வரல, ஹேங் ஆகிடுச்சு, எனக்கு டோட்டலாக ரிமூவ் ஆகிடுது. ஸோ கண்ட்ரோல் இசட் கொடுத்து திரும்பி வந்துடுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோட் ஆப்ஷன். ஓகேங்களா, நம்ம பண்ணுறது எல்லாமே ஓப்பன் இன் டிவ் மோட். ஸோ நமக்கு வந்து கோடாகவே இது வந்து ஷோ பண்ணி காமிக்கும். ஓகேங்களா, நமக்கு என்ன தேவையான ப்ளகின்ஸ் வேணுமோ அந்த ப்ளகின்ஸில் எடுத்து நம்ம பண்ண டிசைனை டேரெக்டாக வந்து நம்ம ஃப்ரண்ட் எண்ட் பண்ணுற HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட் நம்மளால் நம்ம பண்ணுற டிசைன்ஸே வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேங்களா, பட் வந்து நமக்கு வந்து A to Z பர்ஃபெக்டாக வருமானு கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக வராது. ஏன்னா வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு ஃபைலாக தான் வந்து நமக்கு இது வந்து ஷோ பண்ணோம். ஓகேவா, சரி ஓகே. ஸோ உங்களுக்கு இன்றைக்கான கிளாஸஸில் வந்து என்னென்ன எப்படி நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம் அண்டு எப்படி ஒரு டெம்ப்ளேட்ஸ் எடுக்கிறது அண்டு எப்படி வந்து நம்ம ஃப்ரேம் செலெக்ஷன் எடுக்கிறதுன்ற மெத்தட் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் இன்றைக்கி இது வரைக்கும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிப்பாங்க. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த பேஜஸை எப்படி ஒரு ஒரு ஷோ ஆப்பை கம்ப்ளீட் பண்ணுறதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டாக வந்து நம்ம வெப் டிசைன்ஸில் அட்வான்ஸ் நம்ம போயிடலாம். ஓகேவா, ஓகே, தேங்க்யூ.